பழனி அருகே விவசாய பணியின் போது உடைந்த குடிநீர் குழாயை சரி செய்ய விடாமல் விவசாயி நடுரோட்டில் கட்டில் போட்டு படுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே பழனிமுத்து என்பவர் சாகுபடிக்காக அரசு நிலத்தில் உழவு செய்துள்ளார். அப்போது அங்கு பாதிக்கப்பட்டிருந்த குடிநீர் குழாய் உடைந்துள்ளது. இதனை சரி செய்வதற்காக வந்த ஊராட்சி பணியாளர்களிடம் பழனிமுத்துவின் உறவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இதனையடுத்து பக்கத்து நிலத்துக்காரரான ராஜாராம் திடீரென சாலையில் கட்டில் போட்டு படுத்து போராட்டத்தில் ஈடுபட்டார். எங்களுக்கு இங்க 1 ஏக்கர் தான் நிலம் இருக்கு. அதில் குடிநீர் பைப்பு வந்துட்டு இருக்குங்க சார். எங்கள் பக்கத்தோட்டத்தில் ஈஸ்வரி அம்மா ஒன்றுங்கிறது குடிநீர் பைப்பு பூரா ஆக்கிரமிச்சு கவர்மெண்ட் ரோடு போட்டு இருந்த இடத்துல ஒரு 5 அடிக்கு ஆக்கிரமிச்சு குடிநீர் பைப்பு பூரா உடச்சிருச்சுங்க சார். அதை நான் கேட்டதுக்கு என் நிலத்துக்குள்ள இறங்கி நீ குடிநீர் பைப்பு ஒட்டக்கூடாதுன்னு சொல்லி அனாவசியமாக பேசி ரொம்ப அசிங்கமாக வார்த்தையில் பேசுங்க சார். நான் பஞ்சாயத்து ஆஃபீஸில் சொல்லி பஞ்சாயத்து வைஸ் பிரசிடென்ட் சொல்லிவிட்டு நான் சாலை மறியல் பண்ணுங்க சார். சாலை மறியல் பண்ண சத்திரப்பட்டி எஸ்ஐ சாரோட இப்போ எல்லாம் பிரச்சனையை முடிச்சு இப்போ அந்த பைப் லைன் போட இது பண்ணியிருக்காங்க சார். எனக்கு இந்த சாலை நீங்கள் சீரமைச்சு கொடுக்கணும். அந்த அம்மா ஆக்கிரமிச்ச இடத்த கவர்மெண்ட்டுக்கு எடுத்து கொடுக்கணும். அது அரசுனால தான் முடியும். அதுக்கு உண்டான நடவடிக்கை நீங்கள் தான் சார் எடுக்கணும்.